இந்த கதை வந்து பார்த்ததுல பிடிச்சது. அஹ் பார்த்ததுல பிடிச்சதுங்கிறத விட இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் உங்களுக்கு கதையா சொல்றேன். கண்டிப்பா இத பாருங்க. அஹ் ஒரு அப்பா மகன். மகன் வந்துட்டு அப்பாவோட பேச்சை கேட்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பா அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு வாழ்ந்து நிறைய சொத்துக்களை சேர்த்து அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, மகன் வருவான் அப்படின்றதுக்காக வேண்டி. மகன் வருகிறான், ரொம்ப லேட்டா வர்றான். அப்பா இவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏப்பா இவ்வளவு லேட்டா வர்றியே, இப்படி உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அதை பத்தியே கண்டுக்கல. சரிப்பா, உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, அந்த காரியத்துக்கு நீ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பா உங்க அப்பாவுக்கு நீ காரியம் பண்ற, அதனால நீ வந்துட்டு மொட்டை அடிக்கணும்னா நான் மொட்டை அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, சரிப்பா நீ மொட்டை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பி பெரியப்பா மகனை வந்து கூப்பிடுறாங்க. தம்பி ஆறுமுகம், அவர் பேரு ஆறுமுகம்னு வச்சுக்குவோம். அதை வந்துட்டு நீ வந்துட்டு உங்க பெரியப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மொட்டை அடிக்கிறியாப்பா அப்படின்னா அவன் மொட்டை அடிக்கிறான். மொட்டை அடிச்சு அவங்க அப்பாவுக்கு செய்யறதெல்லாம் செய்யறாப்புல. இதை வந்து அவங்க பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அங்க இருந்து ஒரு வக்கீல் வர்றாரு. வக்கீல் வந்து, ஐயா இதை வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் இத தலைவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுக்கான உயிர் பத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் என்ன பண்றாரு, அப்பா உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் இந்த இருக்குது, இதை எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த உயில படிச்சே ஆகணும். ஏன்னா எதையுமே செய்யாத இந்த மகனுக்கு அவர் எப்படி உயில் எழுதி வச்சிருப்பாரு, படிங்க பண்ணோன்னு மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, கூட்டமாக மக்கள்லாம் சொல்லும்போது ஓகே அவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்து ஒரு 50 ஏக்கர், அந்த பக்கத்து ஒரு 50 ஏக்கர், தெற்க வடக்க எல்லாமே சொல்லி இந்த சொத்தெல்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கேன், அதை நம்முடைய கிராமத்துல உள்ள ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். கிராமத்து ட்ரஸ்ட் மூலமா வட்டிக்கு வர வட்டியை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த வட்டி மூலமா என்னைய மாதிரி இறந்து போய் தாய் தகப்பன மதிக்காத பிள்ளைங்க விட்டுட்டு போறாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ள தாய் தகப்பனுக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கடைசியா ஒரு உயில்ல அவர் எழுதி வச்சிருக்காரு, என்னையை கடைசி நேரத்தில் யார் அடக்கம் பண்ணி எனக்காக வேண்டி ஈமச்சடங்குகளையும் காரியங்களையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அத்தனை சொத்துக்களையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே மக்கள்லாம் இவருக்கு தான் கொடுக்கணும், அந்த பையன் தான் எல்லாமே பண்ணினாப்ல, ஆறுமுகத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ஆறுமுகம் பெருந்தன்மையா எனக்கு வேண்டாம், அதை எங்க அண்ணன்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அந்த மக்களும் சரி அந்த தலைவரும் சரி ஏத்துக்காம, இந்த சொத்து உனக்கு தான் சேரணும், ஓ நீ தான் காலத்துக்கு அவங்க அப்பாவை நீ தான் பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அவங்க மனைவி வெளியில இருந்து கார்ல இருந்து வர்றாங்க. கார்ல வந்தோடனே அந்த காரும் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டாரு. அப்ப அட பாவி, உன்னுடைய சொத்துக்காக வேண்டிதான் நான் உன்னைய வந்து விரும்பினேன், உன்னை காதலிச்சேன், உன்னை அதனாலதான் கல்யாணம் பண்ணேன், இன்னைக்கு அந்த சொத்தே இல்லை அப்படின்னு நிக்குது. மக்களே, இதுக்கான கமெண்டா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த பொண்ணு விட்டுட்டு போறது நல்லதா, இந்த சொத்து அந்த பையனுக்கு போனது ஆரம்பத்துக்கு போனது நல்லதா, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்